ஹாய், குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் அகேன். நம்மளுடைய நீனி ஸ்டார்ஸ் அகெயின். இந்த ரச்சிதா செல்ஃபிகா ஜாயின் ஃபர்ஸ்ட். அவங்க தான் வந்து நேற்றும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க, இன்றைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் பேக். நேற்று யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்களோ, இன்றைக்கி புதுசாக யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, நம்ம நீனி நாம் இருவர் நமக்கிருவர் உடைய 200வது எபிசோடை வந்து இப்போ தான் ரீசெண்டாக நம்ம க்ராஸ் பண்ணி வந்தோம். ஸோ அந்த ஒரு செலிப்ரேட் பண்ணுற விதமாகும். ஸோ இந்த லாக்டவுனில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம நீனி ஸ்டார்ஸை வந்து நான் வந்து டெய்லி இந்த லைவ் செஷனில் மீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம நீனியோடைய இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டாரை நான் வந்து மீட் பண்ண போகிறேன். இவங்க நீனி ஸ்டார் மட்டும் இல்லை, இவங்க வந்து ஒரு பல முகங்கள் கொண்ட ஒரு ஸ்டார். இவங்களுடைய இவங்க அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி அன் ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு vlogger, ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னு அவங்கள பல முகங்கள் அவங்களுக்கு இருக்குது. த போல்ட் அண்ட் த பியூட்டிஃபுல் ஜனனியை வந்து இன்றைக்கி நம்ம லைவ் செஷனில் மீட் பண்ண போகிறோம். ஜனனிக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி நம்ம ஒரு கான்டெஸ்ட் ஒன்று விளையாடிட்டுருக்கிறோம். இப்போது ரீசெண்டாக, அதாவது இந்த நாம் இருவர் நமக்கிருவரில் நடந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில், இப்போது நேற்றுலாம் இன்ஸ்டாகிராமில் இருந்து கேட்டிருந்தேன். எனக்கு இன்ஸ்டாகிராமில் மட்டும் இருந்து நான் கேட்க போகிறதில்ல, ஏன்னா எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, இன்ஸ்டாகிராமே படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் ஜனனிக்கிட்ட நான் வந்து அதையும் தாண்டி சில கேள்விகள்லாம் கேட்க போகிறேன். ஜனனியை முதல்ல கனெக்ட் பண்ணலாம். ஷீ இஸ் ஆல்ரெடி இந்த லைன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லெட்ஸ் கனெக்ட் ஹர். கனெக்டிங். ஹாய். ஹாய் செந்தில், எப்படி இருக்கீங்க? ஃபேன்டாஸ்டிக். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் அந்த டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே வந்திருக்கீங்க. தி போல்ட் அண்ட் தி பியூட்டிஃபுல் ஜனனி அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தி போல்ட் அண்ட் தி பியூட்டிஃபுல் ஜனனி இஸ் ஹியர். வெல்கம் டு நீனி ஸ்டார்ஸ் இன்ஸ்டா லைவ் ஸ்பெஷல். ஜனனி, தேங்க் யூ செந்தில், மை ப்ளஷர். உங்க லைஃப்ல இது வரைக்கும் நீங்க ஒரு 2300 லைவ் செஷன் போயிருப்பீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் இன்டராக்ஷன் உங்களோட. நான் கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இருக்கேன். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள், நீங்க எது கேட்டாலும் வந்து டக்கு டக்குன்னு வேற பதில் சொல்லுவீங்க. அப்படியா? கேம் ஷோஸ் எல்லாம் பாத்திருக்கேன். டக்குன்னு எது சொன்னாலும் ஜெனரல் நாலேஜ்ல பயங்கரமான ஒரு ஆளு. கேக்குற கேள்விகள் எல்லாம் நான் பார்த்தேன் 2 நாளா லைவ்ல. கண்டிப்பா அந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா. அதாவது உங்ககிட்ட நான் கேட்க போற கேள்விகள் எல்லாமே அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, நான் அவங்களை அந்த கேள்வி கேட்டேன். நீங்க சீரியல்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஆக்சுவலி இந்த கேள்விகளுக்கு பதில வந்து நீங்க ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பதில்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த பதில்களுக்கான கேள்விகள் தான் நான் கேட்க போறேன். ஓகே. சோ பிஃபோர் தட், நீனி 200 எப்படி இருக்குது இந்த ஜர்னி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு செந்தில். ஆக்சுவலா டு பி ஃப்ராங்க், ஐ அம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அகைன். எனக்கு டெலிவிஷன்ல இருக்கிற ஹீரோஸ்லயே நான் உங்ககிட்டயே கூட சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் செட்ல கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை தான். ஸோ உங்க கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய கத்து கொடுப்பீங்க. அண்ட் என்ன சொல்றது, நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ஆக்டிங் வந்து நீங்க வெறும் சீரியலுக்காக ஒரு ஆக்டிங்னோ இல்ல சினிமாக்கு ஒரு ஆக்டிங்னோ அப்படிலாம் நடிக்கிற ஆள் கிடையாது. நீங்க அந்த கேரக்டரை கரெக்டா பண்ணுவீங்க. உங்க கூட நடிக்கும் போது கொஞ்சம் பயமா வேற இருக்கும். நீங்க நல்லா நடிச்சிருவீங்க, அப்புறம் நாங்க டைரக்டர் கிட்ட திட்டு வாங்கணும். அந்த மாதிரி. ஜனனி, இட்ஸ் மை பிளஷர் உங்களோட நடிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது நான் ஜனனியோட நடிக்க 3வது ப்ராஜெக்ட். ஜனனியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெலிவிஷன் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து சீரியல்ல நான் என் கூட தான் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, மாப்பிள்ளை சீரியல்ல. அப்போ வந்து ஊர்ல இருந்து மஞ்சப்பை தூக்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப யாரை பார்த்தாலும் சந்தேகத்தோடவே பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் திருடன் சினிமால எல்லாரும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரியே வீட்டுல சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. யாருக்கிட்டயுமே பேசாம ரொம்ப சைலண்டா வந்த ஒரு பொண்ணு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு இண்டஸ்ட்ரியவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றது, நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த சோசியல் மீடியால, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டம், ஒரு ஃபாலோவர்ஸ், ஒரு தனி பிசினஸ் ஒன்று, ஒரு மார்க்கெட்டிங் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Which is outstanding. Not many actors are capable of doing it. Janani, congratulations and full marks to you for that. Thank you. அப்ப 20 out of 20 இப்பவே கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் சும்மா வார்ம் அப், உங்களை சோப்பிங். So in case 20 வாங்கல,
காலையில பண்றோமே எப்படி அந்த மாதிரி. அதான் யோகால எப்படி மாஸ்டர் வந்து வார்ம் அப் பண்ணி 8 எல்லாம் போட்டு 10 எல்லாம் காட்டுறாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு half அன் hour வந்து வார்ம் அப் தான். சரி, உங்ககிட்ட நான் இதெல்லாம் நேர்ல பேசியிருக்க முடியாது, லைவ்ல பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இதுதான். ஜனனி வந்து நீங்க பாத்துருக்கிற ஜனனி வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் தான். அவங்க சோசியல் மீடியால அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதை தாண்டி அவங்க வந்து அந்த போல்டு அப்படின்றதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சன். அவங்க ஒரு எனி ஃபீல்டுல வந்து தானா ஒரு ஒரு கடந்து வந்த பாதைகளை சரி பண்ணி தன்னைத்தானே செதுக்கிட்டு வர ஒரு ஒரு பெண்மணியா நான் அவங்கள எப்பயுமே இன்ஸ்பயர் பண்ணுவேன். அந்த மாதிரி பல பெண்களுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நாட் ஓன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஆக்ட்ரஸா இல்ல, ஒரு ஒரு செல்ஃப் மேட் ஒரு பர்சனாலிட்டி. ஒரு சின்ன நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, மாப்பிள்ளையில பார்க்கும்போது எல்லாருமே திட்டு, ஒரு இவன் திருடன் தான், அவன் திருடன் தான், அவன் மோசமான இப்படியே ஒரு பார்வை தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு எல்லாரோடையும் ஒரு சகஜமா பழகக்கூடிய, எல்லாரையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா இருக்கீங்க. நல்ல ஒரு சமையல் பண்ணுவாங்க, சூப்பர் குக்கு ஜனனி. வகை வகையா வந்து சமைச்சு லொகேஷனுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது ஹெல்த் தான், எதுவுமே காட்டுத்தனமா அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு ஹெல்த், ஒரு அண்டர்லைனிங் ஹெல்த் ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ புதுசு புதுசா எல்லாம் போட்டு ஒரு விஷயம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. கேக் செய்வாங்க, அதெல்லாம் நீங்க அவங்க யூடியூப் சேனல்ஸ்லயே பார்த்துருப்பீங்க. ஜனனி, so proud to work with you. போதும். சரி, நானே நிறைய பேசிட்டேன். இப்போ உங்ககிட்ட ரசிகர்கள் கேட்கணும்னு நினைச்ச கேள்விகள், என்னுடைய கேள்விகள் எல்லாமே இருக்கு. நீங்க தான் கேள்வி ரெடி பண்ணிருக்கீங்க. இல்ல, எல்லாரோட மனசுல இருக்கிற அந்த கேள்விகள் தான். சரி, இவ்வளவு வந்து ஒரு பர்சனாலிட்டி நீங்க, ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் நீங்க, இதுல வந்து ஒரு மெயினான ஒரு தங்கச்சிகள் கேரக்டர்கள் பண்ணும்போது இந்த கதையை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க நீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி செம்பருத்தி பண்ணியிருக்கீங்க, மௌனராகம் பண்ணியிருந்தீங்க, இப்படின்னு பல பெரிய சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து ஹீரோயினா போகணும்னு நினைக்கும் போது இந்த ஆஃபரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணீங்க? ஏன்னா இதுக்கு வேற ஒரு பர்சனல் நிறைய பேரை தேடினாங்க, கடைசியில தான் நீங்க லாஸ்ட் மினிட்ல இதுல என்ட்ரி கொடுத்தீங்க. ஹவு டிட் திஸ் ஆல் ஹேப்பன்? தெரியாது. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு சொல்றாங்க, ஒரு நாள் கேப் இருக்கு, நெக்ஸ்ட் டே ஷூட், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா ரமணன் சார் வந்து என்கிட்ட ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குமா, இது நீங்க தான் இந்த ப்ராஜெக்ட் தான் சொல்லல. ஆனா அவர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி கதைலாம், அப்போ அவர் சொன்ன கதை வேற மாதிரி இருந்தது. எல்லாம் சொல்லிட்டு நீ வந்துரு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சார் வீட்டுல விட மாட்டாங்க, அங்க வந்து கண்டிப்பா கோவிட் டைம், கோவிட் டைம்னால லாக்டவுன் முடிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணிட்டாரு சார் இந்த மாதிரின்னு. அப்புறம் நான் வேற யாராவது வேற ஏதாவது ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா நான் மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். ரமணன் சார் சொல்லும் போது என்னால அதை கண்டிப்பா என்னால என்ன சொல்றது, வேணான்னு சொல்லவே முடியல, அதை இக்னோர் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சரி ஓகே சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஓவர் நைட்ல எல்லாம் பேக் பண்றேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்புறேன், ஊருக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அதுல ஹீரோவா பண்றீங்க அப்படின்றது, அண்ட் ஹீரோயினா தான் நடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கான ஒரு டைம் என்னன்னா, நான் வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்னா நான் யோசிச்சிருப்பேன் செந்தில். ரமணன் சார் அப்படின்றதுனால ஐயோ என்ன இப்பவே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இன்னைக்கு அந்த பகவானை வேண்டிக்கலையே நானு. கடவுளே, சிக்னல் கரெக்டா வரணும் பகவானே. ஜனனியோட வீடியோ சுத்துது, மேபி என் வீடியோ சுத்துதுன்னு நினைக்கிறேன், ஸ்டக் ஆகுது. நெட் பகவான், பகவான் ஜி கொஞ்சம் கருணை காட்டுங்க. Oh my God. So let's call her back. Disconnect ஆயிடுச்சு. ஜனனியை திருப்பி நான் கூப்பிடுறேன். மேபி ஜனனியோட ஏரியால நெட்வொர்க் ஸ்லோவா இருந்தான்னு தெரியல. லைவ் பண்ணும்போது சாரி ஜனனி, சாரி என்னோட தெரியல, ஏதோ தெரியல, அந்த அளவுக்கு நான் படிக்கல. ப்ளீஸ் வெல்கம் பேக். ஓகே, சோ நீங்க you were saying something. அதுதான் நான் வந்து மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். வாட் எவர் இட் இஸ், லைக் நான் எந்த ப்ராஜெக்ட்
சூஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. மத்த ப்ராஜெக்ட்ல இருந்து கூட எனக்கு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா the first person I'll call and ask is sir only. ரமணன் சார் தான் கேட்பேன். சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாங்க, ஸோ இந்த கேரக்டர் he'll guide me in a right way. ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் him. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் அக்செப்ட் பண்ணேன். ஓகே, தாய் செல்வம் சார் அவருடைய 3வது ப்ராஜெக்ட் எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கலி மௌனராகம். நீனி 1ல கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, நீனி 2. நிறைய பேர் வந்து அவருடைய ப்ராஜெக்ட்னாலே திருச்சி ஓடுவாங்க, அவரை பத்தி தெரியாதவங்க வந்து பயங்கரமா பயப்படுவாங்க. பட் நீங்க அவரை பத்தி வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தாய் செல்வம் சார்? நான் சொல்லணும், ஆக்சுவலா வந்து ரமணன் ப்ராஜெக்ட் கால் பண்ணப்போ கதெல்லாம் சொல்லிட்டு நான் கேட்டேன், சார் யாரு சார் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்ம டைரக்டர் தான் அப்படின்னு சொன்னாரு. தாய் செல்வம் சார் அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. சார் ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் யோசிச்சப்ப கூட நான் தாய் செல்வம் சார்னு சொன்னேன்னா நான் ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஹீ இஸ் மை குரு. நான் வந்து நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லயே வந்து ப்ராப்பரா எனக்கு ஒரு நீ இப்படிதான் நிக்கணும், நீ இதுதான் பண்ணணும். நான் எனக்குன்னு சில இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணா நான் சிரிச்சா நல்லா இருக்காதோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணிருக்கேன் பிகினிங்ல. அப்ப சார் சொல்லுவாரு, நீ எப்படி இருக்கியோ அப்படி இருமா, அதுதான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, பட் நல்லா நம்மள மோல்ட் பண்ற ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு தாய் செல்வம் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீ இஸ் மை குரு. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்க சொல்லுவாங்க how he molded each and everyone, including என்னையும் சேர்த்து அவர் வந்து எப்படி மோல்ட் பண்றாரு அப்படின்றத நீங்க பாருங்க. நீங்க டிஃபரெண்டா see ஜனனி உங்களுடைய ப்ரொஃபைல்ல வந்து says so many things. Okay, you are basically you say that you are a multitasker. Yeah. Okay, அதுதான் you are a multitasker-ன்றத உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றீங்க. பட் which is the most closest to you? ஆக்ட்ரஸா, பியூட்டிஷியனா, ஒரு குக்கா, ஒரு ஃபுட்டியா? which is the most closest to you? ஏன்னா நீங்க எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. what do you think Janani is more closest to? நான் எல்லாமே கரெக்டா பண்றேனா அப்படின்னு தெரியல. ஏன்னா மல்டி டாஸ்கிங் இஸ் நாட் அ ஈஸி திங். ஆக்சுவலா வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை பண்றதே பெரிய விஷயம். அதவே நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். அண்ட் எனக்கு வந்து இப்போ ஒரு சாதாரணமா ஒரு மேக்கப் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கே நான் வந்து ரொம்ப மெனக்கிடுவேன். ஸோ நம்ம கரெக்டா பண்ணணும், அந்த ஆர்டர் அண்ட் அந்த வீடியோவோட குவாலிட்டி நல்லா வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணுவேன். ஸோ நிறைய எனக்கு வந்து ஒரு விஷயத்துல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கணும், நம்ம பண்ணதுக்கு வந்து ஒரு நிம்மதியா நம்ம இந்த ஒர்க் கரெக்டா பண்ணிருக்கோம்ப்பா அப்படின்னு ஃபீல் ஆகுறது வந்து நானா ஒரு விஷயத்த பண்றப்பதான். ஸோ நடிக்கிறதுல வந்து அடுத்தவங்க தான் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம எப்படி பண்ணிருக்கோங்கிறது அடுத்தவங்க தான் சொல்லணும். பட் நானா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னும் போது ஐ நோ வாட் எஃபர்ட் ஐ புட் இன் இட் அண்ட் அதுக்கு எனக்கு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது அதோட ரிசல்ட் பார்க்கும் போது எனக்கு தெரியும். ஸோ நானா ஒரு விஷயம் பண்றேன் தெரியுமா, இப்போ இந்த பியூட்டி பிளாகிங் ஆகட்டும் இல்ல மை யூடியூப் வாட்எவர். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரு கிவிங் மீ பீஸ். நானா இருக்கேன், என்னோட ஆடியன்ஸ் நான் ஜனனியா அட்ரஸ் பண்றேன். ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். அது ஒண்ணுதான். ஸோ உங்களை மாதிரி இந்த ஃபீல்ட்ல இருக்கிற மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு வேற ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்கு வாட் இஸ் யுவர் டிப்? நீங்க என்ன கொடுப்பீங்க? இன்னைக்கு நாட் ஓன்லி டெலிவிஷன் மட்டும் பத்தாது, அதர் பைஃபர்க்கு நம்ம வந்து நிறைய நம்ம பிரான்ச் அவுட் பண்ணணும் அப்படின்றது. வாட் இஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணோம், ஹவு டு தே ஷுட் ஸ்டார்ட்? இது வந்து பார்த்துட்டு இருக்கிற நிறைய உங்களுடைய ரசிகர்கள் கூட ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அவங்களும் சொந்தமா இன்னைக்கு ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தே ஷுட் அவங்களோட ஏரியா என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும், which is their comfort zone. and அவங்களால if they are capable of doing it அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களால என்ன முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். என்ன விஷயம், இப்போ வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்கு, ப்ராப்பரா லைட் வைக்கிறதுக்கு, அதை எடிட் பண்றதுக்கு அண்ட் ஆடியோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டா வரல அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன் பிகினிங்ல எல்லாம். ஐயோ ஏன் நம்மளால இதை கரெக்டா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் சில வீடியோஸ் எல்லாம் நானா போய் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஓகே இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து கத்துப்பேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணுவோம் நிறைய, அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஸ்லோவா we can make a progress. எடுத்தோன்னே ஃபாஸ்டா பண்ண முடியாது, பட் we can make a progress very slow. ஸோ அதுல நிறைய கத்துக்கலாம். நிறைய பத்தி தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி are you ready for the game? You know the game. 20 questions 20 questions-க்கு நீங்க வந்து ரைட் ஆன்சர் பண்ணணும்.
10 ஆன் சோஷியல் மீடியா. உங்களை வந்து நான் வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் எடுத்துக்க முடியாது. மற்ற 2 பேர் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நீங்க அப்படி கிடையாது, யூடியூபர். அதனால உங்களோட எல்லாத்தையுமே நான் கன்சிடர் பண்ணி தான் அந்த கேள்விகள் கேட்க போறேன். ஓகே. இன்னொன்னு வந்து நாம் இருவர் நமக்கு இருவர். ஸோ அது ஒரு 10 கேள்வி. எல்லாத்துலயுமே நீங்க இருந்த சீன் தான் கேட்க போறேன். ஓகே. சீசன் 1 நீங்க எக்ஸ்க்ளூசிவ்லி சீசன் 2 அதுல இருந்தா வந்து கேட்க போறேன். ஸோ அதனால இப்போ வந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு நாம் இருவர் டு ஸ்டார்ட் வித் நாம் இருவர் வேணுமா எது வேணும் உங்களுக்கு? யூ கேன் ஸ்டார்ட் வித் எனிதிங். எனக்கு எக்ஸாம் எழுத போற மாதிரி இருக்கு செந்தில். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களை வந்து ஐ வில் ஸ்டார்ட் வித் ஈஸி. இன்ஸ்டாகிராம்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது உங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களுக்கு கேள்வி எடுக்குது. ஏன்னா நீங்க எல்லாம் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால சத்தியமா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. சோ உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு கேள்வியிலே ஆரம்பிக்கிறேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஒரு போஸ்ட்ல வந்து நீங்க இந்த கோட் ஒன்னு போட்டிருந்தீங்க. எவ்ரிதிங் யூ வாண்ட் இஸ் இன் தி அதர் சைட் ஆஃப் ஃபியர். டு யூ ரிமெம்பர் திஸ் போஸ்ட்? Yeah. Everything you want is in the other side of fear. இதான் உங்களுடைய கோட். அத நீங்க போட்டிருந்தீங்க. Yeah. Do you remember that? I remember the code, but அது என்ன போட்டோன்னு கேட்க போறீங்களா? இல்ல, அந்த போட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you remember the photo? You were standing there with a car. ஒரு காரோட டோரை ஓபன் பண்ண. ஓகே. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். யூ நோ தி ஆன்சர். அந்த பிக்சர் எடுத்தது யார்? ரெட் கலர் காரா? அதுல ஒரு போட்டோல தான் நீங்க கார் பக்கத்துல நின்று இருந்தீங்க இந்த கோட்ல. நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல ஐ கான்ட் சே. அது ஒரு கார் பக்கத்துல டோர் பக்கத்துல நின்று நீங்க ஓபன் பண்ற மாதிரி ஒரு பிக்சர். இந்த பிக்சர் எடுத்தது யாருன்னு நீங்க அங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இல்லன்னா எனக்கே தெரியாது. ஷப்புவா? நிறைய பேர் எடுக்கிறாங்க, அதுதான் பிரச்சனையா? கமான். ஷப்பு இல்லனா வேற யாரு? எனக்கு தெரியாது. நான் ஒன்னும் நீங்க ஒரு ஆன்சர் சொல்ல போறீங்க, அதை நாங்க ப்ரூவ் பண்ண போறோம். லொகேஷன் சொல்றீங்களா? எந்த லொகேஷன்? இதுதான் பிக்சர், அந்த இதான் கோட். சரி, கார் கலர் மட்டும் சொல்லுங்க. கார் ஓபன் பண்ணி அது நிறைய கார் போட்டோஸே இல்ல, ரொம்ப மினிமம் கார் போட்டோஸ் தான் இருக்கு. அப்போ அந்த போட்டோனா ஷப்பு தான். இட்ஸ் ஷபானா. ரைட் ஆன்சர். ஐ கிவ் இட் டு யூ. ரைட் ஆன்சர். Thank you. ஓகே. என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களோட ஐடியில இருந்தது. சரி, இந்த வாட்டி நீங்க 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கணும். எடுத்த போட்டோனா மேபி ஒன்னு கோயம்புத்தூரா இருக்கணும், இல்ல சென்னையா இருக்கணும். சென்னையில எடுத்திருந்தா கார் பக்கத்துல கண்டிப்பா ஷபு தான் எடுத்திருப்பா, வேற யாரும் எடுக்க வாய்ப்பு இல்ல. அதனாலதான் யோசிச்சேன் அதான் எந்த லொகேஷன் கேட்டேன். இங்கன்னா அம்மாவா என் தங்கச்சியான்னு யோசிச்சிருப்பேன். ஓகே, சூப்பர். நான் வந்து அடுத்த ஒரு கேள்வி உங்களை கேட்க போறது வந்து உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் பத்தி ஒரு கேள்வி. ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிள், பேசிக். ஓகே. நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க. Do you know when did you start it? இயர் மட்டும் சொன்னா போதும். எந்த வருஷம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2017. No, 2016. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எந்த வருஷம் மட்டும் சொல்லுங்க. எனக்கு இயர் கூட I will tell you 15th July the date. 15th July. எந்த 2000 தான் நினைக்கிறேன். 2000? ஐயோ, 2000 16 or 17 இந்த ரெண்டு தான். எனக்கு கரெக்ட்டா தெரியல. You have only one answer to say. ஒரே ஆன்சர் சொல்லுங்க. 17. 18 கூட இருக்கலாம். இல்ல. ஏன்? அந்த வருஷத்துல ஏதாச்சும் நடந்தது எதாவது இருக்கா? அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாச்சும் யோசிச்சு சொல்லுங்க. Last 5 seconds. Channel, please. 5 4 16. 3 Right answer. Oh. I don't want to confuse. ஏன்னா அந்த actually
கிரியேட்டட் 2 டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ். முன்னாடி நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இமெயில் ஐடி இருந்தது. அண்ட் தென் நான் வந்து இங்க சீரியல் ஆடிஷனுக்கெல்லாம் வரும்போது ஐ கிரியேட்டட் டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடி. ஸோ அந்த இமெயில் ஐடியில தான் அந்த யூடியூப் சேனல் நான் பண்ணேன். ஸோ 2016 தான் ஃபர்ஸ்ட் சீரியல் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால அது ஒரு ஞாபகம். This is a fun thing. அடுத்த என்னோட கேள்வி வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஃபன். ஓகே, யூ நோ தி ஆன்சர், பட் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே. தள்ளி போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் பண்ணீங்க ரீசெண்டா, யூ அண்ட் வைஷு. ஒரு புல்லட்ல உட்கார்ந்து பண்ணீங்க. யூ ரிமெம்பர் தட்? யா, உங்க புல்லட் தான். மாயன் புல்லட்ல உட்கார்ந்து, நான் இல்லாத போது என் புல்லட்ல உட்கார்ந்து நீங்க என்ன பிடிக்காது சொல்லிட்டு மாயன் புல்லட்ல ரீல் பண்றீங்க. இல்ல, நீங்க அப்ப அங்க தான் நடிச்சிட்டு சோ சைடுல வந்து நீங்க இங்க ஒரு நடிச்சிட்டு இருந்தீங்க. சரி, யோசிச்சு சொல்லுங்க. அந்த புல்லட்டோடைய ஸ்டாண்ட கடைசி வரைக்கும் நீங்க எடுத்தீங்களா எடுக்கலையா? கடைசியில எடுப்பேன். ஒழுங்கா சொல்லுங்க, நீங்க வந்து எடுத்தீங்களா எடுக்கலையா? அந்த புல்லட்டோட ஸ்டாண்ட் கடைசி அப்புறம் கால் கீழே வைக்க முடியல, வேற யாரோ வந்து ஸ்டாண்ட் போட்டு இறக்கி விட்டாங்க. ரைட் ஆன்சர். எடுத்துட்டீங்க கடைசியா. அதே மாதிரி கடைசியில தட்டி கடைசியில எடுத்துட்டீங்க ஸ்டாண்ட. ரைட் ஆன்சர். 3 கேள்விக்கு ரைட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர். Thank you. சைக்கிள் வச்சு ஒரு ரீல் பண்ணீங்க. அதே நீனி லொகேஷன்ல தான் பண்ணீங்க. சைக்கிள் ஓடிட்டே வந்து. Do you know which is the song? அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரீல். நான் இன்ஸ்டாகிராம்ல பண்ண ஃபர்ஸ்ட் ரீல் அதான். யா, ஆப்வியஸ்லி அதுதான். ஓகே, சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரீல் என்ன சாங் தெரியுமா? அதுக்கு வந்து 1.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆடுகளம். யாத்தே 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 நாச்சோ அந்த சாங். ரைட் ஆன்சர். Thank you. என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டே வரீங்க? அதனால நான் பண்ண ஃபர்ஸ்ட் ரீல், அதனால ஞாபகம் இருக்கு. வேற ஏதாவது சாங் கேட்டிருந்தீங்கன்னா மேபி மறந்துடுவேன். சரி, இது வரைக்கும் யூடியூப்ல எவ்வளவு வீடியோஸ் போட்டிருக்கீங்க as of today? ஐயோ, இது கூட நீங்க சொல்லிடலாம். இதுக்கு அப்புறம் வர கேள்விக்கு வந்து நீங்க டஃப். I bet you, but I will give you clues. ஐயோ, யாரும் இல்லே. க்ளூ இருக்கா? உங்களுக்கு வேணா I will give you clue. யா, ப்ளீஸ். ஆப்ஷன்ஸ் தரேன். ஓகே, 117, 118, 119, 121. எதுக்கு செந்தல் இவ்ளோ ஆப்ஷன் கொடுக்குறீங்க? ஏதாவது 2 கொடுங்க. 4 ஆப்ஷன் தரேன். You want to call somebody and ask? You want to take a phone of friend? You want to try? Try? You want to call somebody and ask? You can ask. க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் 100 வீடியோஸ் போட்டுட்டேனா அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு 117, 100 okay, 117, 119, 121. 3 ஆப்ஷன் நான் ஒன்னு எடுத்துட்டேன். 17, 19, 21, 100. 121. You want to call somebody also, you can call. Or you want to live la, but live la தான். You want to call somebody. ஐயோ, என் தங்கச்சி கிட்ட கேக்குவா? லைவ்ல எல்லாமே லைவ்ல தான் இருக்கு. செந்தில், இது எனக்கு தெரிஞ்சு 119. You want to call. Last 5 seconds. இருங்க, நான் வந்து நியூமராலஜி எனக்கு டக்கின் 9 to 10 11 11 2 கீர்த்து லைவ் பாக்குறியா? யாரா கீழும் பாருங்க செந்தில், மாத்தி மாத்தி சொல்றாங்க. எதுன்னு எனக்கே தெரியலையே. எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. எனக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல. ஓகே, சரி, I'll go with 119. பார்த்து சொல்லிட்டீங்க. அவங்களே தப்பா சொல்றாங்க. நம்பாதீங்க. இல்ல,
117 வந்தது, 119 நிறைய சொல்றாங்க. அதனால எதுவும் தெரியல. சரி நிறைய வருது சூஸ் பண்ணுவோமே அப்படின்னு. 119. எப்படி இருக்கு இந்த கேள்விகள்லாம்? So far so good. இதுக்கு மேல டப்பா Okay. கேட்க போறீங்களா? இல்ல நீங்க வந்து ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விக்குமே வந்து செமையா ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட இன்னும் இந்த இந்த இதுல வந்து இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. 2 கேள்வி இருக்கு. 8 கேள்விக்கு 8 கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க. என்னுடைய அடுத்த கேள்வி, உங்களுடைய யூடியூப் 8 கேள்வி கேட்டிருக்கேன். 8 கேள்விக்கு ரைட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, உங்களுடைய பிளேலிஸ்ட்ல ஓகே உங்க பிளேலிஸ்ட்ல யூடியூப் பிளேலிஸ்ட்ல எத்தனை கேட்டகரி இருக்கு தெரியுமா? உங்க யூடியூப் பிளேலிஸ்ட் 5. கம் ஆன், க்ளூவே கிடையாது. 5 நினைக்கிறேன். க்ளூ கிடையாது. less than 10, more than 5. ஓ more than 5. அப்ப 6ஆ? லாஸ்ட் சான்ஸ். சிலது ரெப்பிட்டேட்டிவா இருக்கு, பட் ஸ்டில் அதெல்லாம் ஒரு கேட்டகரியா இருக்கு. ரெப்பிட்டேட்டிவா இருக்கா? ஐயோ இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்கீங்க. நான் அகைன் ஐம் கோயிங் டு இன்னொருக்கு எல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக நான் போய் பார்க்கிறேன். more than 6ஆ? more than 5, less than 10. 6 சொல்லிட்டீங்க, நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துறேன். 6 கிடையாது. So last chance. You have 7, 8, 9. மூணு. ஓ 10 7, கிடையாது. 8, 9 தான் இருக்கு. 7, 8, 9 மூணுத்துல ஏதோ கரெக்டா சொல்லுங்க. கன்ஃபார்ம்ல, நாட் கோயிங் பேக். ஐயோ எப்படிங்க? சரி செந்தில் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. 8. கீழே பார்த்துட்டு ரைட் ஆன்சர் கேடி. எத்தனை பேர் பாருங்க, அவங்க எவ்வளவு கிளியரா வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 7, 8 இப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க. Right answer. Okay, this is pertaining to your Instagram. நீங்க உங்க இன்ஸ்டாகிராமை எவ்வளவு தூரம் வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னு நான் பார்க்க போறேன். ஓகே, உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்களுடைய, இப்ப நான் பாக்குறேன்னா உங்க போட்டோ இருக்கு, போட்டோ கீழே உங்க பேரு ஜனனி அசோக் குமார் இருக்கு. ஓகே, அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு கீழே ஆக்ட்ரஸ், யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு வேர்டு இருக்கு. அது ஜனனி அசோக் குமாருக்கு அடுத்து இமீடியட்டா ஒண்ணு இருக்கு, உங்களை டிஃபைன் பண்ற ஒரு வேர்டு. அதுக்கப்புறமா தான் ஆக்ட்ரஸ் தனித்தனியா கீழே அடுத்த லைன்ல தான் இது இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு லைன் இருக்கு. அது என்ன வார்த்தை? ஒரே ஒரு வேர்டு, ஸ்டார்ட்ஸ் வித் பி. பிளாகர். சொன்ன எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. ஸ்டார்ட்ஸ் வித் பி. Blogger. That's the category I've chosen. Blogger. Right answer. 10 out of 10. Instagram. Thank you. So before we are going to the next round, நம்ம நீனி ஸ்பெஷல் ரவுண்ட், அதுதான் இதோட மெயின் டே. அதுக்கு முன்னாடி I just want to take one more person. அவங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. I asked her. So Surprise. let me try. We have a guest. Vaishua. Let's see. இல்ல, hopefully அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பார்க்கலாம். அவங்க if she is joining, it's good and well and good. But சரி, கமிங் பேக். நீனி, ஸோ நான் வந்து ஒருத்தரை பத்தி ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் ஆன் தி நீனி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, டைரக்டர், ஒன் வேர்ட் ஆர் ஒன் லைன். Man of the match. சபிதா மேம். அவங்க வந்து என்ன சொல்றது, ரேடியோ 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 எப்படி? குயிக்கா, ரொம்ப ஃபாஸ்டா, டாப் ஆஃப் த மைண்ட்.
ரேடியோ ஐயோ பாட்டு எப்பவுமே பாட்டு கேட்டே இருப்பாங்க அவங்க ஒரு வந்தோடனே வந்து அந்த 80s 70s 80s சாங்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் ஒரு மூட் கிரியேட் பண்ணுவாங்க காலையில நல்லா இருக்கும். ஸோ ரச்சிதா ரச்சிதா இஸ் a secret yet to be like இன்னும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய சீக்ரெட்டுவா இருப்பாங்க அவங்க. பயமா இருக்கு. ரச்சிதா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே காயத்ரி. காயத்ரி அழகி. கத்தி. கண்ணழகி. கத்தி he is a very good entertainer. நேத்து இன்டர்வியூ பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவனோட இன்டர்வியூ. இல்ல that is already known. ஓகே இருக்கேனா? ஸ்வர்ணம். இருக்கீங்க. வட்ட வடிவு இருக்கீங்க. ஆனா நான் எனக்கு தெரியவே இல்லையே. நீங்க எனக்கு தெரியுறீங்க. வாய்ஸ் கேக்குதா? எல்லாமே கேக்குது. ஆனா நான் மட்டும் டார்க் ஆயிட்டேன். ஏன்னு தெரியல. டார்க் ஆயிட்டீங்களா? இல்ல நீங்க இதுல நல்ல பிரைட்டா தான் இருக்கீங்க. ஆல்ரைட். ஓகே. யாரு வட்ட வடிவா? வட்ட வடிவு. ஒரு ஃபன் என்ன சொல்றது? ஒரு ஃபன் பேக்கேஜ் அவங்க. வைஷு. ஒரு தனியா தெரியும். வைஷு. வைஷு வந்து ஐயோ இப்படி ஒரு வார்த்தையில எப்படி சொல்றது? ஒரு லைன் 2-3 வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லைன்ல. நான் இது வரைக்கும் பார்த்ததுல என்னை விட சின்ன பொண்ணுங்கள she is a very matured and very wise matured and wise வைஷு. அதனால தான் வைஷ்ணவின் பேர் வச்சிருக்காங்களா? வயசா இருக்காங்க வைஷ்ணவின் பேர் வச்சிருக்காங்க. சிதம்பரம். ஐயோ எல்லாருக்கும் சாப்பாடு போடுற தெய்வம். லிங்கம். அவரு வந்து again he is another person like எல்லாரும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறவர் அவரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சது அவரு வந்து அன்னைக்கு இருந்துதான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்னா சாப்பிட ஆரம்பிச்சது. ஸோ ஒரு மாதிரி எல்லாரையும் சேர்த்து வைப்பாரு அவரு. எப்படி தனியா சொல்றதுன்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் வாட் கம்ஸ் இன் மை மைண்ட் when I think about him. ஓகே முத்ராஸ். The Arnold of meaning. முத்துராஸ் அவனும் அதே மாதிரிதான். எல்லாரும் நல்லா சாப்பிட கொண்டு வந்து தராங்களா? இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி சொன்னா நாளைக்கு வந்து நான் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து அவங்க எல்லாம் ஒரு வழி பண்ணி வாங்கிட்டு வருவான். சோ எல்லாரும் சாப்பாடு போடுற தெய்வங்களா இருக்காங்க. ஓகே நான் மத்தவங்க எல்லாம் பத்தி தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ டு தி நீனி ரவுண்ட். ரெடி? யா. இட்ஸ் ரியலி கோயிங் டு பி ஃபன். ஓகே நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு பயங்கர ஹோம்வொர்க் பண்ணிருக்கேன் நீ இதுக்கு. இவ்வளவு நேரம் நான் எல்லாம் கரெக்டா சொன்னேன்ல, இப்போ ஏதாவது தப்பாயிடும் பாருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு கிரேஸ் பாயிண்டே கிடையாது. ஓகே அப்படி நீங்க வேணும்னா யாரையாச்சும் கூப்பிட்டுக்கலாம். நீனி டீம்ல இருந்து யாரையாச்சும் லைவ் எடுத்து நீங்க பேசிக்கலாம். யார் வருவாங்கன்னு தெரியல. ஓகே சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். நீனியோடைய ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த வீடு கடன்ல மாட்டினது. அதுக்கு காரணமே நீங்க தான். அந்த கடனை பத்தி கேள்வி கேட்டதுக்கு காயத்ரி சூப்பரா பதில் சொன்னாங்க. பல கோடி 15 கோடி 150 150 கோடி எல்லாம் சொன்னாங்க. நீங்க எத்தனை பேர்கிட்ட இருந்து கடன் வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க எத்தனை பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தீங்க? நிக்க வச்சு போர்ட்ல பேர்லாம் எழுதி நம்ம ஒழுங்கா யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பேர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தீங்க? 4 பேரா 5 பேரா? ஐயோ உடனே கீழே பாக்குறீங்களா? சரி பரவாயில்ல. தே கேன் ஹெல்ப். இந்த லைவ்ல வந்து அதுதான் பெஸ்ட் பார்ட். ஏன்னா தே கேன் ஹெல்ப் யூ. உங்களுடைய ரசிகர்கள் எவ்வளவு கரெக்டா ஹெல்ப் பண்றாங்க பாக்குறேன். நான் கீழே பார்க்கவே இல்லை. ஓகே நான் போர்டை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறேன். மொத விக்கெட் அவுட்
இருங்க அவங்க பேரெல்லாம் பேர்லாம் வேணாம், நம்பர்ஸ் மட்டும் சொல்லுங்க. 5 4 3 2 5 1. 5 ரைட் ஆன்சர். நான் ஃபர்ஸ்ட் டைம் 5 தானே சொன்னேன் செந்தில். ஓகே, இப்போ அடுத்தது இப்படி தப்பு. பயம். உங்களை ஒருத்தர் ஓட ஓட பலாத்காரம் பண்ணார் தெரியுமா? ஆமா. ஓடி பிடிச்சலாம் விளையாண்டீங்க அவரோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய். ஒரு ரேப் சீனை இதை விட கேவலமா வந்து யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க 2 பேரும். அவர் ஓடுறாரு, இவங்க ஓடுவாங்க. நாங்க அது வந்து மேக்கிங்ல பார்க்கும்போது ரொம்ப விழுந்து விழுந்து சிரிச்சோம். கடைசியில அவர் என்கிட்ட வேற பயங்கரமா அடி வாங்கினாரு. அவருடைய பேர் என்ன, கேரக்டர் நேம் என்ன? நீங்க யாருக்கிட்ட போய் கடன் வாங்கி அவர் உங்களை வந்து பலாத்காரம் பண்ணாங்க? என்னமோ ஒரு ஊரோட டைட்டில், ஒரு ஊரோட சேர்ந்து வரும் அவர் பேரு. மேலூர் நாராயணன். கரெக்டா? கரெக்ட், சொல்லுங்க. யோசிச்சு சொல்லுங்க. செந்தில், மேலூரா வேலூரா? அதான் சொல்லுங்க யோசிச்சு. வேலூரா மேலூரா? ஊர்லாம் சொல்லணுமா? ஆமா, கீழே ஒண்ணே பார்த்து பார்த்து யோசிங்க. கீழே யாருன்னா கரெக்டா போடுறாங்களா பாருங்க. கீழே எல்லாரும் நாராயணன் தான் போடுறாங்க, அப்பதான் கரெக்ட். பட் அது ஊர் பேர் என்ன? வேலூரோ மேலூரோ வரும் செந்தில். மேலூர் கரெக்டா? மேலூர் மேலூர். இத பாத்துட்டு இருக்கிறவங்க அந்த 1700 பேரு அநியாயம் பண்றீங்க. அநியாயம் பண்றீங்க. அதுல வந்து இந்த கிஷோர் குமார், டெனிஸ், இதெல்லாம் தப்புப்பா. ராம், சதீஷ் ஜாமி, ஸ்ரீதேவா டைஹார்ட் ஃபேன். ஸ்ரீதேவாவோட டைஹார்ட் ஃபேன் சிஎஸ்கே, அவனே போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். வெற்றிவேல், எல்லாம் அநியாயம். இவங்க எல்லாம் வந்து நீங்களே சொல்லி கொடுக்கறது ரொம்ப அநியாயம். பரவாயில்ல, இருந்தாலும் I'll take it. Right answer. முதல்ல நீங்க அடுத்த क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி நான் இத சொல்லியே ஆகணும். நேத்து இப்படிதான் கத்தி கீழ பார்த்து ஆன்சர் சொல்லிட்டு இருந்தான். அவனை மட்டும் நீங்க ஒண்ணுமே சொல்லல, என்ன மட்டும் கீழ பார்த்து. உங்களையும் நான் எதுவும் சொல்ல, ரைட் ஆன்சர் தான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே, அவங்க அப்புறமா தான் சொல்றாங்க. ஓகே, எப்படி ஆன்சர் சொல்லிட்டீங்க? ஓகே, அதே அந்த 5 பேர்ல தான் அடுத்த கேள்வி. அதுல ஒருத்தரோட சன்னை நீங்க காப்பாத்துறீங்க. அவரோட பேர் என்ன? பாம் பூபதி. I know that is the correct answer. Fantastic. இது கீழ இருக்கிறவங்க கூட, இப்ப அடுத்த கேள்விக்கு கீழ இருக்கிறவங்க கூட கரெக்டா பதில் சொல்றது கஷ்டம். ஏன்னா நான் அந்த எபிசோட் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ஈஸி. நீங்க அவங்களுக்கு முன்னாடி சொல்லிடலாம். ஓகே, அந்த செட்டில்மெண்ட் நடக்குது. அந்த போர்டு வச்சு ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது தெரியுங்களா? அந்த சீன் நீங்க போட சொன்னீங்க. அந்த போர்டை நான் விஜுவல் பண்றேன். அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு நீங்க என்ன கலர் காஸ்டியூம் போட்டிருந்தீங்க? பிங்க் கலர் டாப், ப்ளூ ஃப்ளோரல் பேண்ட். விபூதி எல்லாம் வச்சு போனிடெயில் எல்லாம் போட்டிருப்பேன். மேக்கப்ல, ஃபேஷன்ல தப்பே ஆக முடியாது. யூ கான்ட் கோ ராங். ரைட் ஆன்சர். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. இந்த கல்யாணத்துல, காயத்ரியுடைய கல்யாணத்துல வந்து ஒரு நகை காணாம போகுது. இப்போ நம்ம போய் தேடுறோம் அந்த நகையை. நீங்க தான் அதுக்கு உங்க ரெஸ்பான்சிபிள். நீங்க போய் மறுநாள் பார்த்தா நகை காணோம். அது இப்பதான் அந்த கதையிலேயே திருப்பி வருது அந்த நகை. அது எத்தனை சவரன் நகை? 300 பவுன். 300 சவரன். கீழே எல்லாரும் எல்லோன்னு போடுறாங்க. போன கேள்விக்கு ஆன்சர் தப்பா பாத்திருக்காங்க. ஓகே, சொல்லுங்க. how many sovereigns? 300 தான். ஏன்னா சபிதாண்டி என்ன உண்மையிலே அடிச்சாங்க அந்த சீன்ல. ஐயோ ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஷோல்டரும் கலந்து போறாங்க அடிச்சாங்க. நீங்க அதுக்கேன்றீங்களே, நீங்க மகாவு கூட அந்த மாதிரி சீன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, மகாவோட அந்த மாதிரி ஒரு சீன், அடி வாங்குற சீன் ஒண்ணு பண்ணுங்க.
கேட். So 300 right answer. Oh my Fantastic. God. Yeah. 5 கேள்விக்கு ரைட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ நான் கேட்க போற இந்த கேள்விக்கு வந்து உண்மையிலேயே நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் எல்லா கேள்வியுமே வாபஸ் வாங்கிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேள்வி இது. ஓகே, இது வந்து உண்மையிலேயே நீங்க இந்த கதையில வந்து ரொம்ப இன்வால்வ்டா நடிக்கிறீங்கன்றதுக்கெல்லாம் அர்த்தம் அது. இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்களா சொன்னீங்கன்னா பார்த்து சொன்னாலும் ஓகே. பட் இல்ல நானா சொல்றேன். நான் கமெண்ட்ஸ் நீங்க ஆஃப் பண்ண முடியுமா? ஆஃப் பண்ணிடுங்க. இல்ல நான் ஆஃப் பண்ணல. நான் ஏன்னா அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வந்ததாக தான் நான் வச்சிருக்கேன். ஓகே, நீங்க சரி. பார்க்காம ட்ரை பண்ணுங்க. ஓகே. அப்பா உயில் எழுதுறாரு. ம். அப்பாவோட உயில் படிக்கிறாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பாகம் எழுதி வைக்கிறாங்க. உங்களுக்கு அப்பாவுடைய கம்பெனி பேர்லாம் எழுதுறாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் என்னன்னு சொல்லி எழுதி வச்சாங்க. இதெல்லாம் RR Industries. RR Industries. ரைட் ஆன்சர். Please. எப்படி 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 சான்ஸே இல்ல. நீங்க என்ன எப்படி ஞாபகம் நம்ம வச்சிருந்தீங்க? எப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்க? ஒரு சீனை எவ்வளவு வாட்டி அவர் படிப்பாரு, அது நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கும்? காயத்ரி பக்கத்திலே நின்னுட்டு இருந்ததா? அது எத்தனை கோடினே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. இல்ல, நான் வந்து ரெகுலரா எபிசோட் பாக்குற ஆளு. சோ நீங்க வந்து வேற சீன் கேட்டிருந்தா கூட நான் வந்து யோசிச்சு, நான் நடிச்ச சீன்றனால எனக்கு ஞாபகம். சோ ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா சான்ஸே இல்ல. இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்றதே பெரிய விஷயம். வந்த கான்டெஸ்ட்ன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அப்ப எனக்கு தான் கிடைக்குமா? இல்ல பாக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்து வர கான்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் பயங்கர உங்களை மாதிரியே டஃப்பான ஆட்கள். 3 பேர் 20 out of 20 வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க செந்தில்? ஐ வில் ஹேவ் a டை பிரேக்கர். இதே மாதிரி லைவ்ல கூப்பிட்டு 3 பேருக்கு ஒரு டை பிரேக்கர். வேற லெவல். ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு இல்ல, நீங்க உங்க பிரைசஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து என்ன தெரியுது. இன்னைக்கு வந்து இனில இருந்து இல்ல, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களுக்கும் ஜாய் பபிள் சோப் அப்படின்ட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பண்றாங்க. ஸோ அவங்களே சோப்ஸ்னா வந்து, அதாவது கெமிக்கல் ஃப்ரீ சோப்ஸ், இந்த ட்ரையா ட்ரைனர்ஸ்லாம் எல்லாமே அவங்க வந்து யூஎஸ்ல படிச்ச ஒரு ஆளு. இங்க இந்தியால வந்து அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணி இந்த மாதிரி கெமிக்கல் ஃபிக்ஸ் ஜாய் பபிள் சோப்ஸ்னு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரேக்ரன்ஸ் கேண்டில்ஸ் இதெல்லாமே பண்றாங்க. இதோடைய ஒரு ஹேம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஓ நைஸ், தேங்க் யூ செந்தில். இது இது வந்து நீங்க இந்த கான்டெஸ்ட் வின் பண்றீங்களோ இல்லையோ, பார்ட்டிசிபேஷனுக்கு யூ வில் கெட் a hamper from it. ஜாய் பபிள் சோப் அது மட்டும் கத்திக்கும் சரி, காயத்ரிக்கும் சரி, ரமணன் சாருக்கு எல்லாருக்குமே வந்து they are going to send it. ஓகே நைஸ். வந்து for joining us, உங்களுடைய அந்த ஒரு டைம்காக ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ ஜாய் பபிள் சோப்ஸ் இன்ஸ்டாகிராம்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி செந்தூர பூவே சங்கமம் ஒன்று நடந்துச்சு. திஸ் இஸ் வெரி கேக். ஓகே, நீங்க அதுல, அதனால உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். அந்த ஹீரோயினுடைய கேரக்டர் நேம்? ரோஜா. ஒரு பூ பேர் தான், நான் யோசிச்சு சொல்லுங்க. ரோஜா செந்தில். ஏன் செந்தில் நீங்க கஷ்டமா கேள்வி கேட்கறேன்னு சொல்லி இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு ட்விஸ்ட் வேற வைக்கிறீங்க. ரோஜா. ரைட் ஆன்சர். தேங்க் யூ. சூப்பர்.
7 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ம் அதாவது 17 கேள்விக்கு ரைட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே So the next one, முத்ராசு பத்தி ஒரு கேள்வி. நம்ம முத்ராசுக்கு இந்த இந்த கதையில எத்தனை வாட்டி மணமேடை போயிருக்காங்க? ஒன் டூ த்ரீ த்ரீ யோசிச்சு பாருங்க. திருட்டுத்தனமா கூட போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியாம கூட போயிருந்துக்கலாம். அதுக்காக கேட்கலாம். கதையில ஒரு வாட்டி கல்யாணத்துல நின்னு போச்சா, அப்போ காயத்ரி ஓடி போச்சா ஒண்ணு. அதுக்கப்புறம் வீட்டுல ஐஷுக்கும் முத்துராஜுக்கும் கல்யாணம் ஏற்பாடு. ஆமா, அப்போ 2. 3வது கல்யாணம் பண்ணிட்டான். 3. நீங்க இந்த வாட்டி எப்படியா ஜெயிச்சிருவீங்கன்னு பார்த்தேன். தமிழ் ஜெயிச்சிருவீங்க போல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், ரைட் ஆன்சர். நான் கூட தப்பா சொன்னேன். ஐயோ, இதுக்கு தவிர வேற 18 சொல்லிட்டீங்க. 18 ரைட் ஆன்சர். ஓ வாவ். ஓகே, 2 தான். ஓகே. ஏன்னா கத்தி 19 சொல்லியிருக்கான், காயத்ரி 15 சொல்லியிருக்காங்க. நீங்க அடுத்த கேள்வி. Who is the editor of நீனி? நம்ம நீனியுடைய எடிட்டர் பேர் என்ன? அச்சு. ரைட் ஆன்சர். அச்சு தான் நம்ம நீனியுடைய நீனி 1, நீனி 2, மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே எடிட்டர். ஸோ ஆஸ்தான ஃபிக்ஷன் டீமுடைய எடிட்டர் அச்சு. ரைட் ஆன்சர். நம்ம நீனி 200 எபிசோட் ஆயிடுச்சு. ஸோ அதோட செலிப்ரேஷன் தான். இன்னைக்கு எபிசோட் நம்பர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 210. ஆனா அந்த கேள்வி கிடையாது. 200th எபிசோட் என்ன டேட்ல வந்துச்சு? இந்த மாசம் தான் வந்தது. என்ன டேட் வந்து 200th எபிசோட்? 10 எபிசோட் மைனஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். 200th எபிசோட் என்ன டே வந்துச்சு? என்ன டேட்? இட் வாஸ் a Tuesday. என்ன டேட்? I don't even have a calendar here, Sendil. Please. இன்னைக்கு என்ன டேட்னால மறந்து போய்டும். ஓகே, என்ன டேட்? கீழ பார்க்காம சொன்னீங்கன்னா இதுதான் லாஸ்ட் அண்ட் தி ஃபைனல் क्वेश्चन. You will score 20 on 20, but this is a tough one. 10 9 8 7 6 5 4 3 கீழே பார்த்து சொல்றீங்கன்னா 2 1 go. ஏதோ ஒன்னு கெஸ் பண்ணுங்க. வைல்டா ஒரு கெஸ் பண்ணுங்க. டேட் குள்ளன்னு எதனா க்ளூ கொடுங்க. Ready? I have 5 more seconds, okay? Any date, just throw a date. 1 2 3 4 5. It is May 11th. ஐயோ. Okay. That was close. That was really close. நான் சொல்லவே இல்லையா, அப்புறம் எப்படி க்ளோஸ்? இல்ல 19 சொல்றேன். 19 was very close. 19 ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆர்ஆர் இண்டஸ்ட்ரியில சொல்லிட்டீங்க. இத எப்படி நீங்க யோசிக்க கூட நீங்க டக்குன்னு ஒரு ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணி 10 நாள் கழிச்சு இருந்தாலே வந்துருக்கீங்க. அதுக்குள்ள நான் ரொம்ப வீக் செந்தில். நார்மலா இன்னைக்கு டேட்டே நான் அப்பாட்ட கேட்டேன், இன்னைக்கு 26 27 எனக்கு அதுவே தெரியாது. என்ன போய் டேட் சொன்னீங்க. ஓகே, எல்லாத்தையும் புட்டு வச்சீங்க. பட் well played. Congratulations. So 19 questions are really tough. எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணீங்க. நான் உங்களுக்குன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணது உண்மையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா சொல்லிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அப்படியே ஸ்கூலுக்கு 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணேன் உங்களுக்கு. அதான் லாஸ்ட் क्वेश्चन டஃப்பா இல்ல, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. எவ்ரிபடி ஷுட் நோ. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியா இருக்கும். உங்களுக்கு நீங்க எல்லா எபிசோட் ரெகுலரா பாக்குறதுனால தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன்.
நீங்க ரெகுலர் எபிசோட் பாப்பேன்னு சொன்னதுனால ஐ ஜஸ்ட் ஆஸ்க். ஓகே. உங்க வீட்ல பாப்பாங்க, அதனால எப்படி நீங்க கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைச்சேன். பட் வெல் பிளேட் ஜனனி. 19 கத்தியோ 19. மேபி வில் ஹேவ் அ டை பிரேக்கர் ஒன்ஸ் அகைன். யாராவது 20 வாங்கிட்டா நோ தேர் வில் பி நோ சான்ஸ் ஃபார் a tie break. என்ன சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு 20 அவுட் ஆஃப் 20 வாங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் இருக்காங்க அதுல 20 அவுட் ஆஃப் 20 வாங்குறது. வைஷு ஒரு பயங்கர ஷார்ப்பு. டேவிட் கேட் நம்ம ரச்சிதா வந்து பயங்கர ஷார்ப்பா இருப்பாங்க. இன்னைக்கு ஐ திங்க் அவங்க பழைய ஐஏஎஸ் புக் எல்லாம் படிப்பாங்க நினைக்கிறேன். ரெடியா வருவாங்க. அவங்க எல்லா லைவும் பார்த்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ அதுதான் டஃப். பார்க்கலாம். பட் ஜெர்னி so wonderful having you இன்னைக்கு லைவ்ல. you want to say something about Nini, the project, you want to say something about the team, நீ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வந்து என்னன்னா நம்ம எவ்வளவு வீட்டுக்குள்ள இப்ப இருக்கோமோ அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வெளில போக முடியும். ஸோ திரும்ப எல்லாரும் ஷூட்டிங் வரணும். அதுக்குதான் தட் இஸ் மை விஷ் ஆக்சுவலி. ஒரு நாளும் வந்து நம்ம என்னதான் வீட்டுல இருக்கோம் அப்படி எல்லாமே ஓகே ஃபைன் நம்ம சேஃபா இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு வாய்டா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எப்பவும் இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. அது நம்ம ஷூட்டிங் போகணும், நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூங்கி எழுந்தா அது ஒரு தாட் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு. ஹோப் அதெல்லாம் சீக்கிரம் சரியாகணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு ஒர்க். எல்லாரையும் மிஸ் பண்றேன், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் டீம். இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கிற நம்ம டீம் மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா உங்க இதுல பார்த்துட்டு இருக்காங்களா? ஜஸ்ட் வாண்ட் டு புட் देम லைவ்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். காயத்ரியை ட்ரை பண்ண ஆக்சுவலி சொன்ன அவங்க கிட்ட அவங்களுக்கு எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியலன்னு தெரியல. காயு வரலாம். வைஃபு ஸ்டார்டிங்ல இருந்தா பார்த்து தெரியும். ஸோ இவங்க எல்லாம் வந்து யாராச்சும் நம்ம டீம் நீனி டீம்ல பார்த்துட்டு இருக்கீங்களா லைவ்? want to say something to ஜனனியோட ஏதாச்சும் பேச விரும்புறீங்களா? காயு இருக்கா? காயா ரிக்வெஸ்ட் கொடு காயு. காயு நான் கொடுக்குறேன். காயு நீங்க எடுங்க. காயு இன்வைட் கொடுத்துருக்கேன், எடுங்க. பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. மேக்கப் போடாட்டி பரவாயில்ல, வா நீ மேக்கப் இல்லனா பரவாயில்ல காயு, அந்த க்ரீம் மட்டும் போட்டு வாங்க. க்ரீம் போட்டு வரது இல்ல. இதெல்லாம் டூ மச். நான் அப்போதுல இருந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தேன். நான் உங்களை எவ்வளவு நேரம் கூப்பிட்டே இருக்கிறேன், நடுவுல நீங்க வந்து எடுக்காம. தெரியல, இது ஆன் பண்ணனும்னா வரவே இல்ல. சரி, அதுக்கப்புறம் क्वेश्चंस எல்லாம் கேட்க. ஹாய் டி. ஹாய் டி. நீ 20 வாங்க இருக்கணும் டி. கத்தியை விட அதிகமா வாங்க இருக்கணும். கடைசி இல்ல, கத்தியை விட அதிகமா. இன்னொரு கேள்வி கேளுங்க சரி. இதுல என்ன கொடுமை தெரியுமா? முதல்ல என்ன மாட்டி விட்டுட்டு ஒண்ணுக்கு கூட பதில் தெரியல எனக்கு. இது எனக்கு திருப்பி லைவ்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து क्वेश्चन கேட்கணும், ஒத்துக்கவே மாட்டேன். அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு சோப்பு மட்டும் பத்தாது. அதெல்லாம் ஒத்துக்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி. சரி, நான் இவங்களை கேட்ட கேள்வி ஒண்ணு கேட்டு சொல்றீங்களா? ஒரே ஒரு கேள்வி சொல்றேன், கேக்குறேன், சொல்றீங்களா? முத்துராசுக்கு எத்தனை தடவை கல்யாணம் ஆச்சுல்ல கேட்கலாம். அதுல என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் சொல்லியிருப்பேன். அவன் கடன் வாங்கினது, கடன் கொடுத்ததெல்லாம் கேட்டா. உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஒருத்தன் பேரை கேக்குறேன். உங்களுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, வைக்கிறதுக்கு வந்தாங்களே, அவன் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் பேர் என்ன? ஆதவன் பேரே தெரியல. ஆதவன் எனக்கு பிடிக்காது. ஆதவன். சரி, நான் உங்களுக்கு கேக்குறேன். இப்போ அவங்க கிட்ட கேட்ட ஒரு கேள்வி உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்க வேற கேள்வி, அதனால எல்லாத்துக்குமே பார்த்தாலும் சத்தியமா சொல்ல தெரியாது எனக்கு. கேட்டு பாருங்க. சரி, ஓகே. நான் இப்போ இவங்க 5 பேர் சொன்னல, 5 பேர் ஒருத்தங்க கடன் கொடுத்தாங்க, நீங்க கூட பல கோடி வாங்கினாங்க சொன்னீங்களே, அந்த வீடு. அதுல வந்து அவங்க 3 பேர் சொல்லிட்டாங்க. சொன்ன பேரெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். மேலூர் நாராயணன் சொல்லிட்டாங்க, பாம் பூபதி சொல்லிட்டாங்க. இன்னும் அதுல வந்து ஒரு 3 பேர் இருக்கு.
ம். ஒரு 3 பேர் இருக்கு. நான் வந்து நான் ஒரு 3 பேர் சொல்லுவேன். அந்த 3 பேர்ல ஆக்சுவலா அந்த கேரக்டர் நேம் இருக்கா இல்ல நான் சும்மா இத அடிச்சு விடுறேனா? கரெக்டா அது கேரக்டர் பேர் இருந்தா கை தூக்குங்க. ஓகே. சரி. ம். முகமது ஹுசைன். இவர் இல்ல. விண்டுமில் ரவி. ஆ தெரியும் அவரு. சர்க்குணம். அவர் இருக்காராடி? நீதான் இதுல யாராவது ஒருத்தவங்க தானே? ஆமா சர்க்குணம் சொல்லுங்க. இருந்தாரு. இருக்காரு. யார் அவரு? என்ன வந்தாரு தெரியுமா? அவர் சர்க்குணம். அவகிட்டயே போய் இவ கடன் வாங்கியிருக்கா. நம்ம வீடு அடமானம் வச்சிருக்கா. சர்க்குணம் கேரக்டர். சரி நான் ஜனனி சர்க்குணம் கேரக்டர் யார் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இல்ல அதான் அவர் என்ன பண்ணாரு? அவங்க கிட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு. அந்த இன்சிடென்ட் எலாபரேட் பண்ண முடியுமா? ஒரு சும்மாதான் இருந்தாரு. அவங்க பொண்டாட்டி தான் வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாங்க. பரவாயில்லையே காயத்ரி, ஓரமா நின்னா கூட எப்படி 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 நம்ம நேச்சுரலா அப்படி நின்று வேற ஏதாவது யோசிச்சுட்டு. அது என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் டே வந்தோடனே எனக்கு கொஸ்டின் கேட்டோடனே எனக்கு எதுவுமே எல்லாமே தெரிஞ்சதானே தெரியவே இல்லை எதுவுமே. இதெல்லாம் போங்கு. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். எந்த காம்படிஷன் போனாலும் எந்த கேம் ஷோ போனாலும் இது ஸ்டாண்டர்ட். எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா ஞாபகம் இல்லை. சரி பரவாயில்ல, நீ கிஃப்ட் வாங்கினா எனக்கு கொடுத்துருடி. இல்ல ஆனா நீங்க வந்து நீங்க சொன்னதுல பெஸ்ட் எது தெரியுமா? நான் ரொம்ப ரசிச்சது உங்களுடைய ஆன்சர். நீங்க அவங்க இன்டர்வியூ பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க இன்டர்வியூல நீங்க அவங்க இன்டர்வியூல நீங்க ரசிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நான் ரசிச்ச விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவ சொன்ன எல்லாமே நல்லாதான் இருந்தது. அடி பாவி. எவ்வளவு கடன் வாங்கி இருந்தா வீட்டு மேல கேட்டீங்களா? அப்போ யோசிக்காம 100 கோடி அப்படின்னா. இல்ல நான் ரொம்ப ரசிச்சது வந்து அவங்க கேட்டு சொன்ன பதிலே, என்னைக்காவது நீங்க காலேஜ் போய் படிக்கலன்னு விருப்பம் அப்படின்னு உண்மையிலேயே படிக்கலையேன்னு வருத்தம் இருக்கு. கட்டடிக்கல, சினிமா போல. அதெல்லாம் ஜாலியா இருக்கும் ரெடி. ஆமா கரெக்ட். இப்ப அதானே பண்றீங்க, இதுக்கு காலேஜுக்கு போனதுக்கு அதானே பண்றீங்க. அப்புறம் பட் இருந்தாலும் அந்த காலேஜ் கேட்டுக்குள்ள அவங்கள சொல்லும் போது அதெல்லாம் தாண்டி போகணும்ல. த்ரில், அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதான் ஜனனி கிட்ட உங்களை பத்தி கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தையில அழகி அப்படின்ட்டாங்க. நீங்க ஜனனி பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? What do you have to say? ஜனனி பத்தி சொல்லணும்னா, ஒரு பெரிய புக் நிறைய படிக்கலாம், அவகிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஒரு டேயும் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஸோ எனக்கு அவகிட்ட இருந்து ஒரு சின்னதா கத்துக்கிட்ட விஷயம், இன்னும் நம்ம ஏதாவது கத்துக்கணும், இது வரைக்கும் எதுவுமே கத்துக்கல, இனிமையாவது ஏதாவது கத்துக்கணும்னு நிறைய தடவை அவர்கிட்ட யோசிச்சிருக்கீங்க. நிறைய விஷயம் பண்ணும் போது ரொம்ப அதுக்கு முன்னாடியே ரொம்ப மெனக்கிடுவா. கரெக்டா பண்ணணும், ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம்னா அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிடும். அது ரொம்ப பிடிக்கும். நீங்க ஜனனி காயத்ரி கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆகிற ஒரு விஷயம்? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. வாட் எவர் இட் இஸ், அவளுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் எதுவுமே காட்டாம எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எல்லார்கிட்டயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அது எனக்கு அவ்வளவு ஈஸியா வரவே வராது. என்னால சிரிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே பாத்து முன்னாடி எல்லாம் யார்கிட்டயும் பேசாம, நீங்க இன்டர்வியூஸ் பண்ணும் போதே இப்ப சொன்னீங்க யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்க, போய் உட்கார்ந்துப்பாங்க அப்படின்னு. பட் காய் அப்படி கிடையாது. ஒரு மாதிரி ஆல்வேஸ் ஷீல் கேரி a smile in her face. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு காயத்ரி கிட்ட. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் என்கிட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. செந்தில், நீங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ பர்சனா உங்ககிட்ட கேட்டா ஆல்வேஸ் என்ன சொல்றது, உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கும். யார் இருந்தாலும் வந்து என்ன நோட் பண்றேன். மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்.
நீங்க இருக்கிற இடத்துல. அண்ட் யூ வில் பி என்கரேஜிங் எவ்ரி ஒன். இப்ப ஒரு ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னா, கொஞ்சம் ஒரு புது ஆர்டிஸ்ட் யாருன்னா வராங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுவாங்க, நம்ம எதுக்கு உங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்க வந்து அந்த எந்த ஒரு சீனுமே இருக்காது உங்ககிட்ட. நீங்க வந்து ரொம்ப இயல்பா பழகுவீங்க. அப்புறம் யூ வில் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பீங்க. நீங்க இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் மாத்தி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லி தருவீங்க. அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்ககிட்டயும் நிறைய நான் கத்துட்டு இருக்கேன். இத்தனை ஒரு 4-5 இயர்ஸா தெரியுமா எனக்கு உங்களை. ஸோ இதுல இவ்வளோ இந்த 5 இயர்ஸ்ல நான் நிறைய கத்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து நிறைய. தேங்க்யூ. இட் மீன்ஸ் ரியலி லாட். தேங்க்யூ சார். நீமா சொல்லுமா, நான் உன்னை பத்தி நிறைய சொன்னேன். எனக்கும் அப்படிதான். நான் ஃபர்ஸ்டே பாக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சீன் போடுவாங்க, பழக இல்ல மாட்டாங்க, ஆக்சுவலா என்னாச்சு, காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் வந்து இப்படி உட்காந்து ஒரு போன், எனக்கு போனே வராது, அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு போன் வருது. நான் ரொம்ப சீரியஸா ஃபர்ஸ்ட் டே பேசினேன். போட்டோ ஷூட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே இவங்க வந்து பக்கத்துல ஹாய் அப்படின்னு நான் கவனிக்கவே இல்லை. நான் எனக்கே நினைச்சேன் ரொம்ப அப்போ ஓவரா சீன் போடுவாங்க போல, பேச மாட்டாங்க, ஆட்டிடியூட் காட்டுவாங்க, எப்படிடா நடிக்கிறது அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் டே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஜாலியா, நம்மள கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டே நடிக்கும் ஹலோ, போது. நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டேன். சாரிங்க, நீங்க வந்து ஆமா பேச ஆமா, அத ரொம்ப சொல்லாங்க. சாரி சொன்னீங்க, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, மன்னிச்சிட்டேன், பரவாயில்ல. அந்த இதுதான் நீங்க விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது டல்லா இருந்தோம்னா அவர் கரெக்டா கண்டுபிடிச்சுவாரு. ஏதாவது பிரச்சனையா எல்லாம் சரியாயிடும். அது வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எனர்ஜி இருக்கும் அவங்க பேசும்போது, ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ நிறைய தடவை எனக்கு நிறைய ப்ராப்ளம் அப்போ எனக்கு வந்து பர்சனலா ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் கத்திய பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நேத்து கத்திய பத்தி, அவங்க ஒரு என்டர்டெய்னர் நாங்க. ஆமா, அவன் இருக்கிற இடம் எப்பவுமே ஜாலியா இருக்கும், எப்பவுமே ஒரு கலகலகலன்னு தான் இருக்கும். யாராவது திட்டுறாங்களா, இது பண்றாங்களா, இல்ல அவன் ஜாலியா மத்தவங்க எல்லாம் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான். அவன் கத்தி கொஞ்ச நேரம் இல்லைன்னா எங்க கத்தி வரலையா அப்படின்னு நமக்கு தோணும். எப்பவுமே எல்லாரும் சிரிக்க வச்சுட்டே இருப்பான். அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் யாரை கேட்டாலும் அந்த விஷயம் அவங்க கிட்ட தான் அதைதான் சொல்லுவாங்க. அவகிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்லுவான்னு நினைப்பேன். கத்திக்கிட்ட திட்டுவான ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். ஆமா, அப்பப்ப கொஞ்சம் மூஞ்சு காட்டுவான். கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும், குணம் இருக்கிறதுல கோவமும் இருக்கும். ஆனாலும் எனக்கு அது பெருசா தெரியல. அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறதுல நீங்களும் வந்து சலிச்சவன் கிடையாது. ஜாலியா எடுத்துக்க தொடச்சு போட்டு போட. ஸோ ஒர்க்கிங், உங்க 2 பேரோட ஒர்க் பண்றது உண்மையிலேயே இட்ஸ் a great delight. இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட், ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ், நாங்க தான் அதை சொல்லணும். இப்படி ஒரு பெரிய ஹீரோ கூட நாங்க நடிக்கிறது பெரிய பாக்கியம். சரி, இதுக்கெல்லாம் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா 2 சோப் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு தர சொல்றாங்க. அதுல இல்ல, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் குடுக்குறீங்க அந்த கிஃப்ட் எனக்கும் கொடுக்கணும். எல்லாருக்குமே இருக்கு. இதை வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பான்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு. ஸோ ரொம்ப அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். எனக்கு அவங்க ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க ஒரு விஷயம் பண்றேன்னும் போது அவங்களோட நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம் போது அவங்க அதை பார்ட்டிசிபேட் பண்றேனாங்க. நான் அவங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் தரேனாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஸோ லெட்ஸ் பி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப் 2 பேரும். சேவ், வீட்லயே இருங்க, பாசிட்டிவா இருங்க, ஜாலியா இருங்க. சீக்கிரம் ஷூட்டிங்ல சேர்ந்து. வட்டவடி வந்திருக்காங்களா? கூப்பிடுங்க. வட்டவடி இதுல அப்படியே ஜாயின் பண்ணலாமா அவங்க? நான் போகணுமா? இல்லைங்க, நான் கூப்பிடுறேன். வட்டவடி தீபா, அவங்க ஏதோ டேட் ஆஃப் பர்த் போட்டிருந்தாங்களே. ஆமா, 1990. வயசுக்கு இன்வைட் பண்ணிருக்கேன். வட்டவடி எப்படி ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காகவே அந்த ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காயு, ஜனனி, செந்தில்ஜி, வணக்கம். வட்டவடிவு, ப்ளீஸ் வெல்கம். நிறைஞ்சு இருக்கு, பிரேமே நிறைஞ்சு இருக்கு. அதனாலதான் நான் வட்ட வடிவு. நான் எவ்வளவு நேரமா ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? கமெண்ட்ல எவ்வளவு பேர் தீபாக்கு ஆட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க தெரியுமா? நீங்க தான் பண்ணல.
இல்ல சாரி, நான் கவனிக்கல. நான் இவங்களோட பேசிட்டு இருக்கிறத நான் கவனிக்கல. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலி உங்களை வந்து தனியா இன்வைட் பண்ணோம் அப்படின்றதுக்கு நான் வேற பிளான் இருந்துச்சு. முன்னாடியே வந்துட்டீங்க, ஒரு டீசர் மாதிரி வந்துட்டீங்க. உங்ககிட்ட நான் நிறைய நான் பேசல, பட் நான் வந்து ஜனனி பத்தி உங்களுக்கு என்ன, நீங்க ஜனனி டே, அதனால யோர் தாட்ஸ் அபவுட் ஜனனி. ஜனனி பத்தி சொல்லுமா? அவ வந்து ரொம்ப டேலண்டான பொண்ணு, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா. அவ்வளவுதான் படிச்சதா? இவ்வளவு நேரம் கேட்டீங்க. பேசுவீங்களா? அவ 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். கடவுளேன்னு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அந்த கிஃப்ட் அவதான் வாங்கணும், அவகிட்ட இருந்து நம்ம ஆட்டைய பண்ணோம். எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம், கிஃப்ட் எப்படி அவகிட்ட இருந்து வாங்கலாம், இதேதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். யார்கிட்ட போனாலும் சரி அது நம்ம கிட்ட வந்துரும். அதனால பிரச்சனை இல்ல. ட்ரீட் உண்டு. நம்ம வாங்க போறது இல்ல, நம்ம யாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறது இல்ல. யாரும் வாங்க போறாங்க. வட்டவடி நான் உங்களை பத்தி நிறைய இப்ப பேசல, ஏன்னா அது தனியா நான் ஒரு டே இருக்கு. ஆனா நீங்க வந்து ஜாயின் பண்ணது எனக்கு சந்தோஷம். காயத்ரி இருக்கு, காயத்ரி பத்தி சந்தோஷம். காயத்ரியை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் ஆன் காயத்ரி. காயத்ரி வந்து எப்படி சொல்லணும்னா, நடிப்பு அதெல்லாம் மீறி வந்து பர்சனலா வந்து நிறைய விஷயம் காயத்ரி பத்தி எனக்கு தெரியும். அவ வந்து ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் வைஃப்னு சொல்லலாம். ஹவுஸ் வைஃப், ஒரு ஃபேமிலி உமன். ரொம்ப பாசமா இருப்பா, ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பா, ரொம்ப பாசமா இருப்பா. புருஷன் மேலயும் குழந்தை மேலயும் ரொம்ப பாசமா இருப்பா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட. உங்க ரெண்டு பேருடைய கல்யாணமும் ஒரே மாதிரி சிமிலரா இருந்ததுனால நீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இல்ல ஸ்கூல் தான் போயிருக்கோம், காலேஜ் போனதே இல்ல. ஸ்கூலும் பினிஷ் பண்ணல, சரியா ஸ்கூல வந்து முடிக்கவே இல்லை நாங்க. சரிங்களா, இதே மாதிரிதான். ஐயோ நம்ம காலேஜ் போயிருந்தா காலேஜ கட்ட அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தி இருக்கலாம். ஒரு சீட்டு மிச்சமாச்சு, ஏதோ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போச்சு. நல்ல வேளை நீங்க காலேஜுக்கு போல. தேங்க்யூ. இத்தனை பெண்கள் ஒரு ஃப்ரேம்ல இருக்கிறது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் ரொம்ப மோஸ்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ். நீங்க கேட்கவே இல்லையே. நான் என்னோட லைவ்ல ஒரு சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களே, நான் சொல்லணும்ல. இல்ல நீ இன்னொரு நாள் தனியா வர போறீங்க. உங்ககிட்ட சொல்லிருக்கேன். சொல்லுங்க. சரி ஓகே, அப்ப சொல்லலாம் சீக்ரெட். இல்ல சொல்லுங்க. மக்களே எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, நான் என்ன சொல்ல போறேன்னு. ஆமா, என்ன பத்தி அவங்க என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. சொல்லணுமா? ஆர்வமா இருக்கீங்களா? மக்களே எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். அம்மா பிரச்சாரம் மக்களே இன்னும் முடியல அவங்க பிரச்சாரம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், செந்தில் ஜிக்கே தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். நீங்க ரொம்ப டெடிகேட்டடா இருப்பீங்க. ஐயோ இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும், நடிக்கிறது எப்படின்னு கத்துக்கணும். நீங்க வந்து ஒரு சீன்னாலும் அது நல்ல எப்படி அந்த தேவர் மகன் மாதிரி வந்ததுலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் உங்களை பார்த்து நாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டோம் அந்த சீன்ல. அதனால வந்து உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு, உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம். அதுதான். தேங்க்யூ. அதே மாதிரி நானும் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும். சூப்பர் டேலண்டட் விமன். இந்த விமன் எல்லாமே இன்னைக்கு என் கூட வந்து இந்த லைவ் செஷன்ல பேசுனது ரொம்ப சந்தோஷம். தீபா, தேங்க்யூ சோ மச். இந்த நேரத்திலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணது. காயத்ரி, பிளஷர் ஹேவிங் யூ அகைன். ஏன்னா எந்த ஒரு ஈகோவும் இல்லாம நான் கூப்பிட்ட உடனே வந்து அட்டெண்ட் பண்ணி and Janani, it was great having you today. Thank you so much. சரி, பாத்து பண்ணுங்க. 19க்கு அந்த பொண்ணுக்கு எந்த க்ளூவும் கொடுக்காம அவ சொன்னால. நீங்க 20 வின் பண்ணுங்க. நீங்க 20 வின் பண்ணுங்க. நீங்க என்ன அவங்கள வக்கால் தோங்குறீங்க? நீங்க அவளால 19 நாளா 15ஓட நின்னுட்ட தெரியும்ல. நாளா 10ஓட நின்றுவேன். நம்ம ஸ்கூலுக்கு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் கட்டடிச்சு சுத்துறாள் தானே நீங்க. அது படிச்ச புள்ள. அதனால 19 சொல்லிருச்சு. நாங்களாம் எதிர்பார்க்கவே கூடாது, அந்த பார்டருக்குள்ளே நல்லா வரமாட்டேன். சரிங்களா? தேங்க்யூ சோ மச். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவர் எல்லாருமே இந்த லைவ் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க. ஜனனி, ஆமா ஆமா, செல்ல குட்டிக்காக தான். உங்களுக்காக உங்க செல்ல குட்டிங்க எல்லாம் வந்திருக்கு, செல்ல குட்டிங்க வந்திருக்கு.
ஸோ இந்த குட்டிங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, அவங்க துரத்தி விட்டலாம். ஓகே நாங்களே தேங்க் யூ போயிடுறோம். நாங்களே you. போயிடுறோம். குட் நைட், லவ் யூ, குட் நைட், தேங்க் ஸ்டே யூ so சேஃப். much, bye, good night. சேஃபா இருங்க, எல்லாரும் சேஃபா இருங்க. ஜெனனி நீங்க மட்டும் இருங்க. ஓகே காயத்ரி எப்படி ஆஃப் பண்ணுன்னு தெரியலையா? போயிட்டா. ஓகே ஜெனனி, பிளஷர் ஹேவிங் யூ. சூப்பரா இருந்துச்சு. ஹவு டு யூ ஃபீல் இந்த லைவ்? எப்படி அதான் சொல்ல, நீங்க பண்ண 2800 லைவ்ல இந்த லைவ் இது ஒரு லைவ். இந்த எப்படி ஐ ஹோப் நீங்க இது உங்களோட ஐஜிடிவில போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து கண்டிப்பா அந்த நம்ம என்ன இதுல இன்டராக்ட் பண்ணோம் அந்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் அபவுட் மேக்கிங் மெமரிஸ் அண்ட் ஐம் சோ கிளாட் தட் யூ ஹேட் திஸ் லைவ் செஷன். இந்த மாதிரி ஒரு தாட் வந்ததுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஏன்னா எல்லாரும் இன்டராக்ட் பண்றதுக்கும் எல்லாரும் என்னமோ இப்போ டெய்லியும் எல்லாரும் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. 7:30 ஆனா உட்காந்து லைவ் பார்க்கணும்னு தோணுது. ஸோ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைவ் ரமணன் சாரோட லைவ்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் செந்தில், இந்த மாதிரி ஒரு லைவ் செஷன் கிரியேட் பண்ணி எல்லாரும் கூட இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு. பிளஷர் அண்ட் ஹோப் நான் உங்களை வந்து சேஃப் அண்ட் ஹெல்த்தியா சீக்கிரம் உங்களை ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணுவேன். கண்டிப்பா. ஓகே, நம்ம டைரக்டர்லாம் வருவாரு. ஸோ டெஃபினட்டா உங்களை நான் திருப்பி கால் பண்ணுவேன். நீங்க அந்த டைம்ல நம்ம டைரக்டர் கிட்ட மற்றவங்க கிட்ட அந்த மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும். லைவ்ல திட்டுங்களா? டைரக்டர் லைவ்ல கனெக்ட் பண்ணி டைரக்டர் லைவ்ல தான் கனெக்ட் பண்ண போறோம் உங்களை. இப்ப சொன்னதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ so much ஜெனனி. தேங்க்யூ so much. Thank you. Bye. Bye. Take care. Stay safe. Yeah, you too. ஸ்ரீஜா அக்காவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன். Okay. Bye. Bye. So that was the bold and the beautiful Janani, simply beautiful Gayatri, and the most talented Vatta Vadivu. இவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம லக்கி ஜாம் வேற வந்தாரு. ஸோ இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. ஹோப் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். இது வந்து ஒரு நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு 200 எபிசோட்ஸ் கிராஸ் பண்ண ஒரு செலிப்ரேஷன், ஒரு சின்ன ஒரு உங்களோட நாங்க எங்க சந்தோஷத்தை பகிர்ந்தக்கூடிய ஒரு விஷயம். அவங்க கிட்ட கேட்கிற கேள்விக்கு இந்த மாதிரி நீங்க பதில் சொல்லி அவங்கள பாஸ் பண்ண வைக்கலாம். ஜனனி நீங்க 19 ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒரு கேள்விக்கு ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா 20 out of 20 வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபுல் சாம்பியன்ஷிப்பே அவங்க வின் பண்ணியிருந்திருக்கலாம். பட் நேத்து கத்தியும் 19 ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி காயத்ரி 15 தான் பண்ணாங்க. ஜனனி 19 பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 19-20 பண்ணக்கூடிய நிறைய டேலண்டடான ஆர்டிஸ்ட் அடுத்து நம்ம சந்திக்க போறோம் இந்த லைவ் செஷன்ல. ஸோ மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு இன்னொரு சூப்பர் டேலண்டடான ஒரு நீனி ஸ்டாரோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். டில் தென் சேஃபா இருங்க, சந்தோஷமா எனர்ஜியோட இருங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்மளை சுத்தி கொரோனா இருக்கு, நம்ம எச்சரிக்கையா இருந்தா போதும். கொரோனாக்கு பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையா இருக்கும், கவனமா இருக்கும். Good night and take care. Bye.